ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். ஒரு ஐயா காலில் செருப்பு பிஞ்சிருது. என்ன பண்ணுறாரு, தேடி பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு பின் எடுத்து ஒரு ஊக்கம் எடுத்து அதை குத்தி அதை திருப்பி போட்டுட்டு பார்த்து பார்த்து நடக்கிறாரு. இன்னொரு ஐயா வந்து அதே மாதிரி செருப்பு பிச்சோன்னே போய் பக்கத்து கடையில் போயிட்டு, ஒரு பெரிய கடை, அதில் போயிட்டு தனக்குன்னு ஒரு புது செருப்பு வாங்கி அந்த பழைய செருப்பை தூக்கி போட்டு புது செருப்பை அணிஞ்சிக்கிட்டு போகிறாரு. அவர் பார்த்து பார்த்து அந்த செருப்பை பிஞ்சிடக்கூடாதுன்னு நடக்கிறாரு. ஆனால் இவர் நம்மளை எத்தனை பேர் பார்க்குறாங்க கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கெத்தோடு நடக்கிறாரு. நிறைய நேரங்களில் மனிதர்கள் வாழ்கிறதே வந்து பிறருக்காக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் இல்லையா? இவங்களை விட நம்ம கெத்தா வாழணும், இவங்களை விட நம்ம பெட்டரா வாழணும், இவங்களோட நம்ம பெருசா வாழணும், இவங்க முன்னாடி நம்ம வாழணும். முன்னாடிலாம் கீரை சாதம், நல்லா இவ்வளோ கீரை சாதம் போட்டு, சரிங்களா, ஒரு ₹1 ₹2 கட்டு. அப்போல்லாம் கையில் உண்டை போடுவாங்க. எனக்கு, எங்கள் அக்காவுக்கு, எங்கள் வீட்டில், எங்கள் தாத்தா வீட்டிலலாம் நாங்கள் இருக்கும்போது சுற்றி வந்து எங்கள் மாமா, எங்கள் மாமி எல்லோரும் ஒரே வீட்டில் நாங்கள் இருப்போம். எங்கள் மாமா பசங்களோடலாம் விளாடுவோம். பயங்கர ஜாலியாக இருக்கும். அது ஒரு வேறு விதமான ஃபன். கோழி இருக்கும், ஆடு இருக்கும், எல்லாம் விளாடுவோம். ஆனால் இப்போ எல்லோரும் தனித்தனி வீட்டு, அப்போ ஒரே வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் தனித்தனி வீட்டில் இருக்கிறோம். ஆனால் நிம்மதின்னு கேட்டால் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்களுக்கு எப்படின்னு தெரில. நான் என்னோட லைஃப்பில் நான் என்ன கனெக்ட் பண்ணிக்கிறேன் யோசிச்சு பாருங்கள். பார்த்து பார்த்து எண்ணெயை செலவு பண்ணாங்க ஜாயின்ட் ஃபேமிலியில். என்ன அந்த 1 லிட்டர் எண்ணெய் ஒரு மாதம் ஃபுல்லாக அத்தனை பேர் சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போலாம் 4 பேருக்கு எண்ணெய் பற்ற மாட்டுது. ஒரு நாளைக்கு பஜ்ஜி, ஒரு நாளைக்கு போண்டா, ஒரு நாளைக்கு பக்கோடா, ஒரு நாளைக்கு முறுக்கு, ஒரு நாள் அதிரசம். இட்லியெல்லாம் வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கும் தான் நிறைய பேர் வீட்டில். அப்போல்லாம் பழுது தான் நிறைய பேர் வீட்டில். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் தினமும் இட்லி, தினமும் தோசை, தினமும் நான்வெஜ், தினமும் கறி. என்ன ஆயிடுச்சு? எக்கனாமி, மணி, ஃபினான்ஸ் உள்ளே வர 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 நோய் அதிகமாகிடுச்சுங்க. நான் இப்போ சொல்கிறேன், எல்லா லேடிஸ்க்கும் சொல்கிறேன், கிச்சனில் யாராவது இருக்கீங்கன்னா, ஜென்ஸாக கூட இருக்கலாம், யாரெல்லாம் கிச்சனில் இருக்கீங்களோ, முன்னாடி வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ அதிக எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ, இனிமேட்டு தயவு செய்து எண்ணெயை குறைங்க. இவ்வளோ சாதம் வடித்து குப்பையில் போடுறதும், இல்லை பெருக்கிறவங்களுக்கு கையில் கொடுத்து அனுப்புறதும், இல்லை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, லைஃப்க்கும் நல்லது. ஆமாவா இல்லையா? ஸோ எவ்வளோ தேவையோ அதை அவ்வளோ மட்டும் செலவு பண்ணின்னு மிச்சத்தை சேவ் பண்ணி வைக்கிறது உங்கள் ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, நம்ம என்டையர் நேஷனுக்கு அது பெரிய வெல்த்தாக நான் மாறும்னு நினைக்கிறேன். ஒரு சட்டை பட்டன் பெஞ்சிச்சுன்னா தூக்கி அடிச்சிடுறாங்க, புது சட்டை வாங்கிடுறாங்க. சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்த ஒரு நடிகை அம்மா சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஒரு தடவைக்கு மேலே புடவை போட மாட்டாங்க, ஃபைன். அவங்க நடிகை ரியல் லைஃப்லேயே நார்மல் வீட்டில் இருக்க மனைவிகளே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேணான்றேன். ஜப்பானில் நிலைநடுக்கம் வந்துடும் சொல்லிட்டு ஒரு 2-3 ஷர்ட்டு ஒரு சின்ன கபோர்டில் தான் அடுக்கி வைப்பாங்களா, ஒரு பேண்ட்டு 2 இன்னர்ஸ், அவ்வளோதானா. ஏன்னா எப்போ ஒன்று நிலைநடுக்கம் வருமா லைஃப்பில் அந்த ஊரில், அதனால் அவங்க இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்களா. நம்மளும் சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் கூட எப்போ வேணாலும் நிலைநடுக்கம் வரலாம், நம்ம எப்போ வேணாலும் இல்லாத போயிடலாம், என்ன ஒன்று நடக்கலாம். என்ன சொல்கிறேன், தேவையில்லாத ஆடம்பர செலவை ரொம்ப பண்ண வேணாம். எது அத்தியாவசியமோ அதை மட்டும் பண்ணிப்போம், எது ரொம்ப ரொம்ப தேவையோ அதை பண்ணிப்போம். அப்படி பண்ணோன்னா லைஃப் நல்லா இருக்கும். இப்போது உங்களோட குழந்தைக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க. உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருங்க. நாளைக்கு அவனை ரொம்ப கெட்டவனை அதை மாற்றிடும். எதை ஒன்றாலும் இன்றைக்கி வாங்கி தருப்பேன், நாளைக்கு பெருசாக இன்னொன்று கேட்பான், அதுவும் வாங்கி தருவீங்க. இல்லை செஞ்சுட்டு சொல்லுவான் நான் செஞ்சுட்டேன்னுவான். என்ன பண்ணுவீங்க? உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுங்க, உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள். உங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஷூஸாக இருக்கட்டும், பெல்ட்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எது அத்தியாவசியமே நல்ல பிராண்டடாக போடுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் எத்தனை போடணும், நிறைய வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக எது தேவையோ அதை மட்டும் அப்பப்போ வாங்கிக்கோங்க. அது என்ன பண்ணணும்னா உங்கள் லைஃப்பில் உங்களை இன்னும் பெட்டரான ஒரு மனநிலையை, ஒரு மைண்ட் செட்டில் உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே திரும்ப நிம்மதி முதல்ல போகுது? எந்த ஃபேமிலியில் கிச்சன் சரியா இல்லையோ அந்த குடும்பத்தில் தான் நிம்மதி போகுது. ஆமாவா இல்லையா? ஒரு குக் சொல்கிறாரு, ரொம்ப ஃபேமஸான ஸ்டார் ஹோட்டல் குக் சொல்கிறாரு, ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் உள்ளே போச்சுன்னா அதில் இருக்கிற நச்சுத்தன்மை வெளியே வர்றதுக்கு பல மாதங்கள் ஆகுதான். ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்டில் குழந்தை தானே கேட்குறான், என்றைக்கோ ஒரு நாள் தானே கேட்குறான்னு அந்த குழந்தை மேலே இருக்கிற அன்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களோட அன்பாக மாறிடும். பைக்கு கேட்டோன்னே அந்த ஆடம்பரம் பைக், ஃபாஸ்ட்டாக போகிற பைக் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா பையன் நம்மளோட ஃபாஸ்ட்டாக போனாலும் போயிடுவான். பசங்க மட்டும் இல்லை, பொண்ணுங்களுக்கும் தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மெட்டீரியல் லைட் வெயிட். நீ ஃபாஸ்ட்டாக ஓட்டணுன்னு பஸ்ஸு பக்கத்தில் அடிக்கிற காற்றுல உள்ளே எடுத்துன்னு போய்டும் டயருக்குள்ளே. பக்குவம் வந்தோடனே நீ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்னா அதில் உனக்கு பொறுமை வரும். பசங்களுக்கும் சொல்கிறேன்,
எதுலேயுமே தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. உங்கள் அப்பா அம்மா காசை எடுத்துகிட்டு போய் பார்ட்டி கொடுக்காதீங்க. உன்னோட உழைப்பு பார்ட்டியில் போட முடியாது உன்னால். அடுத்தவங்க காசுனா உனக்கு அது வேல்யூ தெரியாது. உன் காசுனா நீ சம்பாதிக்கும் போது அதோட வேல்யூ தெரியும். எங்கே தேவையில்லாத செலவு பண்ணாத. தேவையில்லாத விஷயங்களுக்கு உன்னோட காசை போட்டு மாட்டிக்காத. நாளைக்கு இழந்துருவேன், மரியாதை இழந்துருவேன், ஆரோக்கியத்தை இழந்துருவேன், நிம்மதி இழந்துருவேன். ஸோ கிச்சன் ரொம்ப முக்கியம். 1, குழந்தைங்களுக்கு என்ன வாங்கி தரீங்க அது ரொம்ப முக்கியம். 2, 3வது ஆடம்பரத்துக்காக எல்லாமே நம்ம மாடர்ன் வேர்ல்டில் போய்ட்டோம்னா ஹெல்த் இல்லை ஒன்று இல்லாதே நமக்கு போயிடும். எப்படி பைக் வந்தோன்னா சைக்கிளில் கிடைச்ச சக்தி நமக்கு கிடைக்காத போச்சோ, ஏசி வந்தோன்னா சூரியன்லேருந்து நம்ம கிடைக்கிற அந்த பொக்கிஷன் கிடைக்காத போச்சோ, அதே மாதிரி மாடர்னுக்குள்ளே ரொம்ப என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியம் நிம்மதி ரெண்டுமே போயிடும். நான் நம்புகிறேன். ஒரு விஷயத்த எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தில் உங்கள் நேரமும் உங்கள் பணத்தையும் உங்களோட எனர்ஜி நீங்கள் செலவு பண்ணாது இருக்கிறது உங்களை உயர்த்தும். நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ.